ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர். இன்னைக்கு வீடியோவில் பேலன்ஸ் வீல் வந்து ஸ்டக் ஆகி நின்னா என்ன பண்ணுறதுன்னு தான் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் வீலுக்கான பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருப்பேன். அந்த சொல்யூஷன் வந்து எனக்கு செட் ஆகலை, அப்பயும் வந்து எனக்கு ப்ராப்ளமாக தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஃபைனல் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் வீல் வந்து நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஓரளவுக்கு வந்து லைட்டாக சுற்றுது, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டக் ஆகி கஷ்டப்பட்டு டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது மிஷினே ரொம்ப வைப்ரேட் ஆகுது. பேலன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா பேக்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இதே ப்ராப்ளம் தான் இருக்கும். சில பேருக்கு பேலன்ஸ் வீல் சுத்தமாக அப்படியே வந்து இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சொல்யூஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, த்ரெட்டு கீழே இருக்க பாபின் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. மிஷின் மேலே எதுவுமே வச்சுக்காதீங்க. நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு பேலன்ஸ் வீலை வந்து நம்ம கழட்டிட்டு என்ன ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் மிஷின் மேலே இருக்கிற திங்ஸை வந்து எல்லாத்தையும் எடுத்துட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினோட ஹெட் போர்ஷனை வந்து நம்ம தூக்கிட்டு பேலன்ஸ் வீல் மேலே இருக்கிற மாதிரி கரெக்டாக மிஷின் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சக்கப்புறமா பேலன்ஸ் வீல் போர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நடுவில் ரவுண்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த சில்வர் கலரில் இந்த ரவுண்டு போர்ஷன் இருக்குது. இந்த போர்ஷன் தான் நம்ம பேலன்ஸ் வீலை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிருக்க போர்ஷன். இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களா, இந்த சின்ன ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி விட்டுருங்க. லூஸ் பண்ணிவிட்டு இந்த சின்ன ஸ்க்ரூவை வந்து கழட்டி எடுத்துடணும். எடுத்தக்கப்புறமா உங்களால் கழட்ட முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து கழட்ட முடியும். ஸ்க்ரூ ட்ரைவரை சுற்றியை யூஸ் பண்ணி நம்ம வந்து அடிக்கணும். எப்படி அடிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். நார்மலாக நம்ம பாட்டிலை ரொட்டேட் பண்ணுற மாதிரிலாம் திறக்க முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சின்ன ஓட்டை, அந்த பள்ளம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷனில் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி நம்ம மேலே சுற்றியை வச்சு அடிக்கணும். எப்படி அடிக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றியை யூஸ் பண்ணி ஸ்க்ரூ ட்ரைவரோட அந்த ஹெட் போர்ஷனில் தட்டணும். இந்த மாதிரி தட்டினா மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் வீலை வந்து கழட்ட முடியும். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பள்ளமாக இருக்கிற பகுதியில் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நான் தட்டி இந்த பேலன்ஸ் வீலை வந்து ரொட்டேட் பண்ண பார்க்குறேன். எந்த போர்ஷனில் கரெக்டாக திறக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம மோட்ரு வந்து பேக் போர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த போர்ஷன்லேருந்து நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி லூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பாட்டில் மூடியை திறக்கிற மாதிரி திறந்துட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன், ஒரு டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டூல் தான் பேலன்ஸ் வீலில் வந்து க்ரிப்பாக வந்து பிடிச்சிருக்க போர்ஷன். இது வந்து கரெக்டாக செட் ஆகலைன்னா கூட உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வீல் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிற ப்ராப்ளம் வந்து வரலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு நூல் வந்து மாட்டியிருந்தா கூட இந்த ப்ராப்ளம் வரலாம். நீங்கள் மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பெல்ட்டை வந்து கழட்டிடுங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா பெல்ட்டை வந்து கழட்டி எடுத்துட்டேன். பெல்ட்டு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மிஷின் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பெல்ட்டை கழட்டி விட்டுருங்க. கழட்டினக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க டூல் எல்லாத்தையும் வந்து ஓரமாக பத்திரமா வச்சுடுங்க. இப்போ பேலன்ஸ் வீலை வந்து வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ இந்த மேலில் இருக்கிற இந்த மூடி போர்ஷன் வந்து கழட்டினக்கப்புறமா பேலன்ஸ் வீலோட போர்ஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சமமாக இருக்கும். இந்த பேலன்ஸ் வீலை வந்து மேலே தூக்குன மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் கழட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் வீலை பாருங்கள், ரொட்டேட் பண்ண மாதிரியே மேலே தூக்குன மாதிரி வந்து திருப்பி விடணும். இந்த மாதிரி தூக்கும் போது மட்டும்தான் உங்களால் பேலன்ஸ் வீலை சுலபமாக வெளியில் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேலன்ஸ் வீலை வந்து வெளியில் எடுத்துட்டேன். எடுத்தக்கப்புறமா பேலன்ஸ் வீலை எதனா தூசி இருக்கான்னு பாருங்கள். தூசிலாம் இருந்தாக்கா துணியை வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க. எதனா நூல் எதனா மாட்டியிருக்கா அப்படி எதனா செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஓரமாக வச்சுடுங்க. இப்போ மெயின் போர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மிஷினோட பேலன்ஸ் வீல் ஃபிக்ஸாக இருந்தது பார்த்தீங்களா, இந்த போர்ஷனில் எதனாவது நூல் மாட்டியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். நம்ம வந்து நூல் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணும் போதெல்லாம் சின்ன சின்ன த்ரெட்டு வந்து மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி போர்ஷன்லலாம் வந்து நம்ம நல்லா வந்து தொடச்சி விட்டுறணும். எனக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய த்ரெட்டே பார்த்திங்கனாக்கா இருந்தது உள்ள. இந்த த்ரெட்டை வந்து எடுத்து விட்டுட்டு நல்லா பார்த்திங்கனாக்கா சுத்தமாக வந்து தொடச்சி விட்டுடுறேன். இந்த போர்ஷனில் அந்தளவுக்கு டஸ்ட் எதுவும் இருக்காது. பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன இந்த நூலோட கட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த தூசி மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுருங்க. நம்ம அடிக்கடிக்கு இந்த பேலன்ஸ் வீலெலாம் கழட்ட முடியாது. அதனால் எந்த அளவுக்கு உங்களால் க்ளீன் பண்ண முடியுதோ, எங்கெல்லாம் தூசி வந்து அதிகமாக படியும்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ஷன்லலாம் நல்லா வந்து தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு 2-3 ட்ராப் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் வந்து பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் அந்த சந்து இடுக்கெல்லாம் இருக்கோ அந்த போர்ஷனில் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நான் வந்து தொடச்சி விட்டுட்டேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா துணியை யூஸ் பண்ணி தொடச்சிட்டேன். இப்போ ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி இடுக்கில் இருக்கிற இந்த சின்ன சின்ன தூசி எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். பேலன்ஸ் வீல் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் நம்ம ஆயில் விடுவோம். அந்த போர்ஷனையும் வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் வீல் ஃபிக்ஸ் பண்ணுற போர்ஷனில் நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம வந்து எண்ணெய் விட்டுடலாம். தேங்காய் எண்ணெய்லாம் விடக்கூடாது. மிஷினுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவோமோ அந்த ஆயிலை தான் நம்ம யூஸ் பண்ணணும்.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் வீல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற போர்ஷனில் நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு ஆயில் விடுங்க. அப்போ தான் வந்து அந்த சின்ன சின்ன கேப்லலாம் கரெக்டாக உங்களுக்கு போகும். பேலன்ஸ் வீல் ரொட்டேட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ்லேயும் வந்து எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக வந்து டர்ன் பண்ணி விடுங்க. டர்ன் பண்ணினக்கப்புறமா நம்ம வந்து இந்த மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல இந்த பேலன்ஸ் வீல் போர்ஷனில் ஒரு சின்ன வாசர் எடுத்தோம்ல, அதுதான் இது. இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து இந்த மேடு மாதிரி இருக்கிற பகுதி தான் வந்து அந்த பேலன்ஸ் வீலோட நாபில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற போர்ஷன். அந்த போர்ஷனை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். ஃபிக்ஸ் பண்ணும் போதே கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேலன்ஸ் வீல் எப்படி கழட்டணுமோ அதே சேம் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ மாட்டிகிட்ருக்கோம். பேலன்ஸ் வீலை மாட்டிட்டு லைட்டாக திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ரொட்டேட் பண்ணின மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா கீழே ப்ரெஸ் பண்ண மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக போட முடியும். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வாசர் காமிச்சேன்ல, இந்த வாசர் பகுதியில் மேடு பகுதி எங்கே இருக்கோ அந்த போர்ஷன் கீழே வர மாதிரி பார்த்து இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேலன்ஸ் வீல் ஃபிக்ஸ் பண்ணுற இந்த மெயின் போர்ஷனை வந்து கரெக்டாக வச்சு நம்ம பாட்டில் மூடி எப்படி ரொட்டேட் பண்ணுவோமோ அதே சேம் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் போதாது, நம்ம எப்படி வந்து கழட்டணுமோ ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி சுத்தியை யூஸ் பண்ணி வந்து அடித்து விட்டோம் பார்த்தீங்களா, அதே சேம் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் டைட்டும் பண்ணணும். இந்த மாதிரி டைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸ் வீல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து டைட் வச்சுட்டேன். டைட் வச்சுட்டு உங்களுக்கு ஸ்க்ரூ இருந்தால் அந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டைட் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப டைட் வச்சிட்டிங்கன்னா கூட பேலன்ஸ் வீல் வந்து ரொம்ப டைட்டாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து மோட்டரை யூஸ் பண்ணி நான் பெடல் பண்ணுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பேலன்ஸ் வீல் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு. இப்போ ஸ்டக் ஆகாமல் ஸ்மூத்தாகவே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட்டு கீழே வந்து பாபின் கேஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷினில் நம்ம கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வந்து ரன் ஆகுதா, ஸ்டக் எதுனா ஆகுதான்னு வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், த்ரெட்டு போட்டேன். இப்போ பேலன்ஸ் வீலை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம மிஷினை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். கிளாத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 ஃபோல்டிங்கில் வச்சு லூப் எதுனா அடிக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் ஸ்லோவாக வந்து ஆரம்பிக்கிறேன். அப்படியே வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது பேலன்ஸ் வீல் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்மூத்தாக போகுது. ஸ்டக் ஆகிற ப்ராப்ளமே இல்லை. இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம பேலன்ஸ் வீலை ஈஸியாக கழட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் வீல் ஸ்டக் ஆகிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தையிலும் உங்களுக்கு நீட்டாக வந்திருக்கு. இன்றைக்கி வீடியோவில் பேலன்ஸ் வீலில் வந்து ஸ்டக் ஆகிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.